ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த ஒரு குழந்தை பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து கேவிட்டிஸ் இருந்தது. மோர் தேன் 8 கேவிட்டிஸ் இருந்தது. அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது, சாக்லேட் சாப்பிடலாமா, கிட் கேட் சாப்பிடலாமா, ப்ரௌனி சாப்பிடலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த குழந்தை வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, ட்வைஸ் அ டைம் பிரஷிங், வீக்லி ஒன்ஸ் ரொம்ப சாக்லேட்டியான ஐட்டம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 8 கேவிட்டிஸ் கிட்ட இருந்தது. அட் த சேம் டைம் வந்து அந்த குழந்தையோட வயசு வந்து ஒரு 9 இயர்ஸ் தான். சோ அவங்களுக்கு பால் பல் இன்னும் விழல. பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்கவே ஒரு கம்ப்ளீட்டா முளைக்க 11 to 12 இயர்ஸ் ஆகும். சோ அது வரைக்கும் நம்மளுக்கு பற்கள் தேவை. அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு சொத்தப்பல் அதிகமாகி வலி வந்தாலும் அந்த பேஷண்ட்க்கு வந்து பல்லு எடுக்கிற மாதிரி ஆகும், ரூட் கேனல் பண்ற மாதிரி இருக்கும். சோ குழந்தையா இருக்கும்போது கோஆபரேஷனும் நல்லா இருக்காது. நிறைய பேரண்ட்ஸ் கேட்கிற கேள்வி என்னன்னா, பால் பல்லுக்கு நாங்க ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேக்குறீங்க. பால் பல் கரெக்டான ஏஜ்ல விழுந்து முளைச்சாதான் பெர்மனன்ட் பல் கரெக்டா வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பற்கள் வந்து முன்பின்னா வரும்போது நீங்க ஃபியூச்சர்ல கிளிப்பு போட வேண்டிய அவசியம் இருக்கும். சோ பேரண்ட்ஸ் அலட்சியமா விடாம சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணிட்டு ஹெல்தியான ஃபுட்ஸும் அவங்களுக்கு அந்த சுகர் இன்டேக்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிட்ஸை வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பற்களோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே புரியும். ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ஸுக்கு கேவிட்டிஸ் இருந்தா அவங்களுக்கு ட்வைஸ் அ டைம் பிரஷிங் பண்ண வைங்க. கேவிட்டிஸ் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு பெருசாகும்னு நீங்க வந்து புரிய வைங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.